அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஒரு பொட்டு தங்கம் கூட வீட்டில் இல்லாதவர்கள், தங்க நகை அடிக்கடி அடகு வைக்கும் சூழ்நிலையில் இருப்பவர்கள், பெட்டி பெட்டியாக தங்க நகைகளை வாங்கி குவிக்க, வீட்டில் நிரந்தரமாக தங்கம் சேர இந்த எளிமையான சக்தி மிக்க 3 வார்த்தைகளை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல புதிய தங்க நகைகள் வாங்கவும், அடகு வைத்த நகைகளை மீட்கவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வேதிக் ஸ்விட்ச் வேர்டை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தங்க நகைகள் நிறைய அடமானம் வச்சிருக்கோம், அதை மீட்பதற்கான எளிமையான பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தைகளை நீங்க விளையாட்டாக கூட சொல்லி பாருங்க. அடகு வைத்த நகைகளை மீட்பது மட்டும் கிடையாதுங்க, புதிய தங்க நகைகளை வாங்கி குவிப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். எப்படி இது நடக்கும்னு மட்டும் நீங்க யோசிக்க வேண்டாம். வாழ்க்கைன்றதே நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் கலந்தது தாங்க. வாழ்க்கையில் எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். நம்முடைய மனம் ஒரு காந்தத்தை போல செயல்படக்கூடியது. அதனை வலிமையாக நாம் வைக்கும் போது நாம் நினைத்த காரியம் அனைத்தையும் மேஜிக் போல நடைபெற செய்ய முடியும். தங்கம் விலை எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, அதை வாங்கணும்ன்ற உறுதியான மனம் நமக்கு இருந்தாலே போதும், அதை ஈர்ப்பதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளும் நம் கண்முன்னே விரிவடையும். சோ விளையாட்டா, தைரியமா, உற்சாகமான மனநிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் 3 வார்த்தைகளை சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கும். சரிங்க, தங்கத்தை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த வார்த்தைகள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். வேதிக் ஸ்விட்ச் வேர்டை நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. அதனால எல்லாருமே தாராளமாக இதை பயன்படுத்தலாம். இந்த வார்த்தைகளை உச்சரிக்க போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ற நாள் மட்டும் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும். வளர்ப்பிறை தேய்பிறை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த வார்த்தைகளை சொல்லணும்னு கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, எந்த நேரத்துல நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து வெறும் 5 நிமிடங்கள் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நீங்க ரிலாக்ஸ்டா பொறுமையா சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம் அல்லது நின்னுட்டே கூட இந்த வார்த்தைகளை சொல்லலாம். குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தைகளை தினமும் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் மட்டும் தாங்க நம்ம சொல்ல போறோம். சோ இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து 6 மாதங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த சூட்சம வார்த்தைகள் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஸ்வர்ண விருத்தி ததாஸ்து, ஸ்வர்ண விருத்தி ததாஸ்து, ஸ்வர்ண விருத்தி ததாஸ்து. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சக்தி மிக்க வார்த்தைகள் இவை. இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போதே ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு தெரியும். முழு நம்பிக்கையுடன் நீங்க சொல்லி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை, மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ். இதை வாங்கி உங்க வீட்டினுடைய பூஜை அறை அல்லது நீங்க டேபிள்ல, ஷெல்ஃப்ல எங்க வேணாலும் வைக்கலாம். அதே போல பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்திலும் இந்த ஆமையை நம்ம வைக்கலாம். இதற்காக தனியா பூஜைகள், மந்திரங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஜஸ்ட் நம்ம வாங்கி வைத்தாலே போதும். அந்த இடத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, நேர்மறையான ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும். இந்த ஆமையினுடைய முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில் 3 யந்திரங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீ குபேர யந்திரம், ஸ்ரீ லக்ஷ்மி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். தினமும் வெறும் 2 நிமிஷம் இந்த 3 யந்திரங்களையும் நாம் பார்த்தாலே போதும், நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். பணவசியம் ஏற்படுவது மட்டும் கிடையாதுங்க, நாம் மனதார நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். இரண்டாவதாக நாம் பார்ப்பது அதிரடியான பணவரவை தரக்கூடிய லக்ஷ்மி சங்குமாலை. இதை கௌரி லக்ஷ்மி இடம்புரி சங்குமாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். இந்த சங்கு மாலையை ஜஸ்ட் நம்ம கழுத்தில் அணிந்தாலே போதும் நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். அதிரடியான பணவரவை உருவாக்கி கொடுக்கும். இந்த சங்கு நம்முடைய உடம்பில் படப்பட நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும். பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நம்ம மாறுவோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட சுத்தமான சங்குகளால் செய்யப்பட்ட மாலை. குளிக்கும் போது மற்றும் தூங்கும் நேரம் மட்டும் இதை எடுத்து வைத்தாலே போதும். மற்ற நேரம் முழுவதுமே இதை கழுத்தில் நாம் அணியணும். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் நமக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது மிக மிக முக்கியமான பொருள், ஸ்ரீசக்கர யந்திரம் பதித்த பிரமிட். பொதுவாகவே பிரமிடை நாம் வைக்கும் இடத்தில் பாசிட்டிவான எனர்ஜி நிரம்பி வழியும். அதிலும் நம்ம கொடுக்கும் இந்த பிரமிட்ல 5 விதமான எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்குங்க. ஸ்ரீ கணபதி யந்திரம், ஸ்ரீ வாஸ்து யந்திரம், ஸ்ரீ அஷ்டலட்சுமி யந்திரம், ஸ்ரீ தன ஆகர்ஷண குபேர யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும், எல்லாருமே பயன் பெறணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். அதனால தாங்க இந்த எந்திரங்கள் எல்லாம் பதித்து இந்த பிரமிடை நம்ம கொடுக்கிறோம். இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த தெய்வீக பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. சரிங்க, நம்முடைய கோரிக்கை நிறைவேற இந்த பிரமிடை எப்படி பயன்படுத்தணும்ன்றத நம்ம பார்க்கலாம். எந்த கோரிக்கையும் இல்லாதவங்க இந்த பிரமிடை வீட்டினுடைய எந்த பகுதியில் வேணாலும் நீங்க வைக்கலாம். வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தும் அகற்றப்படும். வீடு முழுவதுமே பாசிட்டிவிட்டி பெருகும். பெட்ரூம்ல இந்த பிரமிடை நாம் வைக்கும் போது நல்ல தூக்கம் கிடைக்கும். வரவேற்பறையில் வைக்கும் போது வாஸ்து தோஷங்கள் நீங்கும். பணம் வைக்கும் இடத்தில் நாம் வைக்கும் போது நல்ல பணவரவை அது ஏற்படுத்தி கொடுக்கும். நிரந்தரமாக பணத்தை தங்க வைக்கும். சரிங்க, நம்முடைய கோரிக்கைகளை எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா ஒரு பிரியாணி இலை, அதாவது பிரிஞ்சி இலைன்னு கூட சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பேலீஃப், அதை நீங்க எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர் பெண்ணால உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக எழுதுங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ரூபாய் 10 லட்சத்தை பெற்றுவிட்டேன் அல்லது 10 லட்சம் ரூபாயை நான் பெறுகிறேன், இது போல எழுதணும். திருமண தடை இருக்கிறவங்க மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை அமைந்து விட்டது, இது போல எழுதுங்க. சோ இது போல உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறிட்டதாக ஒரு வரியில நீங்க எழுதுங்க. அதே போல பிரிந்து வாழும் கணவன் மனைவி அல்லது உண்மையான உறவுகள் ஒன்று சேரணும்னு நீங்க நினைக்கும் போது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதி அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாகான்னு எழுதணும். நான் உதாரணத்திற்கு ராஜான்னு போட்டிருக்கேங்க. இது போல நம்ம எழுதி அந்த ஸ்ரீ சக்கர தட்டு மேல வச்சு பிரமிடால நம்ம மூடி வைக்கணும். அந்த நபர் நீங்கள் விரும்புவதை போல உங்ககிட்ட பேசும் வரைக்கும் அடிக்கடி இந்த பிரமிடை ஓபன் பண்ணி பார்க்க கூடாதுங்க. தினமும் 2 நிமிஷம் இந்த பிரமிடுக்கு பக்கத்துல நின்னுட்டோ அல்லது உட்கார்ந்துட்டோ நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை சொல்லுங்க. அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பிரியாணி இலையை நீங்க எரிச்சிடுங்க. அடுத்ததாக வேறு கோரிக்கைக்காக இதே போல நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு பிரமிட்ல ஒரு நேரத்துல ஒரு கோரிக்கை மட்டும் தாங்க வைக்கணும். சரிங்க, இப்ப நம்ம பார்த்த தெய்வீக பொருட்களுடன் இன்னும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்களும் இருக்குங்க. இது வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.
பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.